வணக்கம், வெல்கம் டு அன்லர்ன் ஃபேக்ட்ஸ். அதாவது அறியாத உண்மைகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, சிக்கன் 65 யார் கண்டுபிடிச்சா, இதுக்கு இந்த பேர் எப்படி வந்துச்சு, அதை பத்தி தான் இந்த வீடியோல விலாவரியா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அசைவ பிரியர்களின் உணவு பட்டியல்ல எப்பவுமே சிக்கன் 65க்குன்னு தனி இடம் உண்டு. பிரியாணிக்கு அப்புறம் அதிகமா விருப்பப்பட்டு உண்ணும் உணவாக சிக்கன் 65 இருக்கு. அப்பேற்பட்ட சிக்கன் 65 கண்டுபிடிச்சது யாரு, இதுக்கு இந்த பேர் எப்படி வந்துச்சு? இந்த டிஷ்ஷை கண்டுபிடிச்சது வேற யாருமே இல்லங்க, ஏஎம் புகாரி. ஆமாங்க, நீங்க நினைக்கிறது சரிதான். புகாரி ரெஸ்டாரண்ட்ல தான் முதலாக சிக்கன் 65 அறிமுகப்படுத்தினாங்க. எப்படின்னு பாப்போமா? 1960 அப்போ திருநெல்வேலியில பிறந்தவர் தான் புகாரி. 10 வயசுல பிழைப்புக்காக இலங்கைக்கு போய் அங்க சின்ன சின்ன வேலையை செய்திருக்கிறார். கொஞ்ச தனக்குள் இருக்கும் சமையல் ஆர்வத்தை புரிஞ்சுட்டு இலங்கை தலைநகர் கொழும்புல ஹோட்டல் டி புகாரின்னு ஒரு உணவகத்தை தொடங்கினார். நம்ம நாட்டிலையும் ஒரு உணவகத்தை தொடங்கணும்னு ஆசைப்பட்டார். அதுதான் 1951 மவுண்ட் ரோட்ல ஆரம்பிச்ச புகாரி ரெஸ்டாரண்ட். இதுதான் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் ரெஸ்டாரண்ட். இந்த ஹோட்டலே லண்டன் ஸ்டைல்ல இருக்கும். உள்ள இந்தியன் உணவுகள். இதுதான் புகாரியோட கான்செப்ட். காசு போட்டு பாட்டு கேட்கும் ஜூக் பாக்ஸ், காபி தயாரிக்கும் இயந்திரம், இப்படி பல விஷயத்தை அறிமுகப்படுத்தினார். 200 வகையான பிரியாணிக்கு பிறகுதான் ஒரு சிறப்பான புகாரி ஸ்பெஷல் பிரியாணியை கொண்டு வந்தார். இந்த ரெசிபி தான் இப்ப வரைக்கும் புகாரில ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. புகாரி நிறைய வகையான உணவை அறிமுகப்படுத்தினார். அதுல ஒண்ணுதான் சிக்கன் 65. 1965 புத்தாண்டு அப்போ ஸ்பெஷல் டிஷ்ஷாக இந்த சிக்கன் வறுவலை அறிமுகப்படுத்தினார். அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தவங்களுக்கு இது பிடித்து போக இதோட பெயரை கேட்டாங்க. அதுக்கு அந்த உரிமையாளர் டக்குன்னு சிக்கன் 65ன்னு சொன்னார். சரி, இந்த சிக்கன் 65க்கு பேர் எப்படி வந்துச்சு? 1965 அப்போ அறிமுகப்படுத்ததுனால இதுக்கு சிக்கன் 65ன்னு பேர் வச்சார். இதுல ரெண்டு சுவாரஸ்யங்கள் இருக்கு. ஒன்னு என்னன்னா, தான் கண்டுபிடிச்ச சிக்கன் 65க்கு காப்புரிமை வாங்கல. அதனால எளிய மக்கள் வரைக்கும் இந்த சிக்கன் 65 போய் சேர்ந்திருக்கு. இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, 1965 அப்போ இருந்த ராணுவ ஹோட்டல் மெனு கார்டுல 65ஆவதா சிக்கன் 65 இருந்திருக்கு. ஹிந்தி மட்டும் பேச தெரிஞ்ச ராணுவ வீரர்களுக்கு அந்த பேரு சொல்ல தெரியாம சிக்கன் 65 நம்பர் 65ன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டிருக்காங்க. சிக்கன் 65 போல சிக்கன் 78, சிக்கன் 82, சிக்கன் 90ன்னு சில டிஷ்ஷை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. ஆனா எதுவுமே சிக்கன் 65 அளவுக்கு புகழ் அடையல. உங்களுக்கு சிக்கன் 65 பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.